சார், ஹேபிட்ஸ்னால் என்ன, அடிக்ஷன்னா என்ன, ரெண்டுமே ஒன்று தானா? இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெரியாமல் தான் நிறைய பேர் நம்ம பண்ணுற விஷயங்கள் ஹேபிட்டா அடிக்ஷனா அப்படிங்கிறது தெரியாமையே குழப்பத்தில் இருக்காங்க. ஹேபிட் அப்படிங்கிறது பழக்க வழக்கங்கள். காலையில் ஏந்திரிக்கிறது, நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது, அன்றாட வேலைகளை செய்கிறது, படிக்கிறவங்களா இருந்தால் ஸ்கூல் காலேஜஸ் போகிறது, இல்லை வேலைக்கு போகிறது. ஸோ இதெல்லாம் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள். இட் இஸ் அன் ஹேபிட், பழக்கம். 3 வேளை சாப்பிட்றது, ஸோ நமக்கு அன்றாட வேலைகளை செய்கிறது, இது பழக்கம். தெரிஞ்சோ அதனோட விளைவுகளை தெரியாமல் பண்ணுறதுங்கிறது பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இதனால மோசமான விளைவுகளை ஏற்படும்னு நம்ம தெரிஞ்சு திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு பேர் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ரைட்? சின்னதாக ஒரு எஃபோர்ட் போட்டாலே ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அடிக்ஷனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அடிக்ஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். ஹேபிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அடிக்ஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். உதாரணமாக, வாரத்தில் ஒரு நாளைக்கு நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், வாரத்தில் ஒரு நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன், இல்லை வாரத்தில் ஒரு நாளைக்கு நான் சினிமா போவேன். இது ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஒர்க் ப்ரெஷர், அதன் காரணமாக ஓகே நான் வாரத்தில் ஒரு நாள் சினிமாவுக்கு போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் யூஸ்வல். இது ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கீங்க, ரைட்? அதுவே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது, இல்லை ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வாரம் நீங்கள் சினிமாவுக்கு போகாமல் கூட இருக்கலாம், நான்வெஜ் சாப்பிடாம கூட இருக்கலாம். ஆனால் அடிக்ஷன் அப்படிங்கிறது யார் இருந்தாலும் இல்லைனாலும், என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் இல்லைனாலும், அன்னைக்கு அந்த வேலையை அந்த நேரத்தில் கட்டாயமாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் அடிக்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். அது செஞ்சால் நமக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் நம்ம அதை திரும்ப திரும்ப பண்ணுறது. ரெண்டுமே ரெப்புடேஷன் தான், ரெண்டுமே திரும்ப திரும்ப பண்ணக்கூடியது தான். புரியுதுங்களா? ஹேபிட்டுங்கிறதும் அடிக்ஷன்ங்கிறதும் மோர் ஓவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹேபிட்டுங்கிறதும் ரெப்புடேஷன் ஆஃப் ஒர்க். காலையில் சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டோம், நைட் சாப்பிட்டோம், அது ஹேபிட். அடிக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு இதுதான், இன்னைக்கு தான் சாப்பிட்டேன்னா நாளைக்கு இதான், நாளை மறுநாளும் இதான், கண்டினியூஸா நான் இதை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது அந்த ஃபுட்டுக்கு அடிக்ஷனா மாறிடுறது. இங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அடிக்ஷன்ங்கிறது இட் இஸ் எல்லா வகையிலுமே இருக்கு. அது ஒரு சாப்பாட்டுல இருந்து நம்ம வழக்கமா சொல்றது தான் சிகரெட் ஆர் ஆல்கஹால் மட்டும் கிடையாது. இட் எல்லா வடிவத்திலுமே இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஹேபிட் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அடிக்ஷனை நம்மள அது கண்ட்ரோல் பண்ணும். அது சொல்றது தான் நம்ம கேட்போம், நம்ம சொல்றது என்னைக்குமே அடிக்ஷன் கேட்காது. ரெண்டாவது, ஹேபிட்ங்கிறது உங்க வாழ்க்கையில எதையும் அஃபெக்ட் பண்ணாது. டஸ் நாட் அஃபெக்ட் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை எந்த விதத்திலையும் உங்க பழக்க வழக்கங்கள்ங்கிறது பாதிக்காது. ஆனா அடிக்ஷன்ங்கிறது உங்க வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய ஒண்ணு. அடுத்தது, ஹேபிட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரொட்டீன் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு போகிறதோ, வாரத்தில் ஒரு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்றதோ, இதெல்லாம் ஒரு ரொட்டீன் தான், வாரத்தில் ஒரு நாள் செய்யக்கூடிய செயல்கள் தான். பட் இங்கே என்ன இருக்கும், அடிக்ஷன் அப்படின்னா அதுதான் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ப்ரையாரிட்டி முக்கியத்துவம்னா ஃப்ரெண்டை காட்டிலும், ஃபேமிலியை காட்டிலும், நீங்கள் வேற மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் முதன்மையாக இது மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஹேபிட் உங்களுக்கான ஒரு ஆசைகள் இருக்கும், ரைட்? உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம், எனக்கு இதை பார்த்தா ஆசை, அதை பார்த்தா ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அடிக்ஷன்ங்கிறது எக்ஸ்ட்ராடனரி. ஒரு ஹேபிட்ங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். பட் அடிக்ஷன்ங்கிறது உங்களுக்கான பிளஷர் கொடுக்கும், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால தான் ஹேபிட்டை விட அடிக்ஷனுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹேபிட்டை நம்ம நினைச்சா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரிஞ்சா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சின்ன எஃபர்ட்டை போட்டாலே நம்மளால கண்டிப்பா ஹேபிட்ல இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஆனா அடிக்ஷன்ங்கிறது வித் தி ஹெல்ப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நம்ம வெளியில வரவே முடியும். அவ்வளவு சாதாரணமா நம்ம வெளியில வரக்கூடாது. அதுக்காக தான் சொல்றது, நீங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, உங்களையும் ஒரு நபரோ ஒரு பொருளோ எதுவுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டோம்னு சொன்னா அவங்க சொல்றது மட்டும்தான். அது இட் கேன் பி மென்னா இருக்கலாம், விமெனா இருக்கலாம், மெட்டீரியல் சப்ஸ்டன்சஸ் என்ன வேணாலும் இருக்கலாம்.
அவங்க சொல்றது மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். அவங்களுக்காக அந்த பொருளுக்காக எக்ஸ்ட்ரீம் என்ன வேணா செய்யலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற மனநிலைமை உருவாகும். இதுவே உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் பெரிய பிரச்சனையாயிடும். அதனால ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட் இருக்கு அப்படின்னா அந்த ஹேபிட்டோட கான்சிக்வன்சஸ், விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சு அந்த பழக்க வழக்கங்களை கண்டினியூ பண்ணுங்க. அந்த பழக்க வழக்கமே நமக்கு ஆபத்தா முடியுது அப்படின்னு சொன்னா நம்ம அதை குறைச்சிக்கிறதுக்கோ இல்லை அதுல இருந்து வெளியில வர்றதுக்கோ ட்ரை பண்ணணும். விட்டீங்கன்னா அது அடிக்ஷனா மாறிடும். இப்படி யாராவது அடிக்ஷன்ல இருக்காங்க, இது இல்லாம இருக்க முடியல, இல்ல இந்த விஷயங்கள் பண்ணாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலிலேயோ இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ யாராவது இருந்தாங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே அவங்கள ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் அணுகி அதுக்கான ஆலோசனைகளை எடுத்து அதுல இருந்து வெளியில வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அடிக்ஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஆஃப் பிளஷர் அவங்க என்ஜாய் பண்ணும் பொழுது அதுல இருந்து முழுசா அவங்களால வெளியில வரவே முடியாது. அது ரொம்ப ஒரு சிரமமான காரியமா ஆயிடும். ஸோ அதனால ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்கான முறையான ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டா ஈஸியா வெளியில வந்துட முடியும். உங்கள நிறைய பேருக்கு மனநலன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்க சார்பா சார் இங்க வந்து நீங்க கேட்கணும்னு நினைச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோட சந்திக்கலாம். அந்த கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க.